Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது RRP NTPC ன previous year question பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். The first question இது வந்து 21 ஜனவரில கேட்ட question paper. Okay, இந்த இத நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போறோம். If a tangent to a circle from point P meets the circle A with AB 15 cm given the circle radius, then the radius வந்து R, radius of the circle, இது வந்து the radius of the circle. இதோடது இப்போ கண்டுபிடிக்கிறது வந்து P சென்டர்ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒரு சர்க்கிளா நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேவா, சர்க்கிள் இதுல இருந்து P வந்து டேன்ஜென்ட் ஆகுது போகுது, இது மட்டும் இப்படி போகுது. ஓகேவா, இதுல இருந்து ரேடியஸ் இந்த பாயிண்ட் தான் P. அப்போ O AB இப்படி வச்சுக்கலாமா? இப்போ இதோடது கொடுத்துட்டாங்க, இந்த P பாயிண்ட் இருக்குல்ல AB, இந்த AB தான் 15. அதே மாதிரி இந்த ரேடியஸ், இந்த இதில் ரேடியஸ் தான் 8 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ அவங்க கேட்குறது இதோட டிஸ்டன்ஸ் என்ன, இதுலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டர்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இதுதான். இது உங்களுக்கு இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாடலில் நீங்கள் பண்ணாலே போதும். மாடல் தான் OA ஸ்கொயர் ப்ளஸ் AP ஸ்கொயர், இதோட வேல்யூவை நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது. எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் கிட்டத்தட்ட 64, 15ன்னா 225. இது ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணால் நமக்கானது 9, 8 2 ரூட்டுக்குள்ளே வரும்போது இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 × 17 தான் வரும். ஓகேவா, 17 × 17 தான் ரூட்டுக்குள்ளே வரும். இதில் அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா 17 தான் நமக்கான ஆன்சர். ஓகே ஓகே வாங்க இதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் அவங்க கொடுத்துருக்கிறது sin θ ப்ளஸ் cos θ divided by sin θ minus cos θ. இது கொடுத்துருக்காங்க, இதுக்கான வேல்யூவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. √3 - 1 √3 + 1. ஓகேவா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, இது வந்து பை காம்பவுண்டு டிவைடண்ட் ரூல் படி வந்தது தான். ஓகேவா, அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். காம்பனண்டோ அண்ட் டிவைடண்ட் இந்த ரூல் படி பண்ணதான் இது பண்ணுறது. ஓகேவா, இதாக இருக்குது. இப்போ இந்த இது மேலே கொண்டு வரல அப்படியே. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், sin θ, அதை அப்படியே நான் ஃபஸ்ட் எழுதுறேன். θ sin θ minus cos θ. இப்போ மேலே இங்கே என்ன இருக்கோ அதை ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே, அங்கே ப்ளஸ்ஸு, இங்கே வேல்யூ sin θ, இந்த இதை நான் மேலே கொண்டு வந்திருக்கேன் மைனஸ் cos θ இந்த ஃபுல் டைமு. இப்போ இங்கே மைனஸ் வச்சுட்டேன், இங்கே sin θ மேலே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே வந்து மைனஸ். இப்போ மேலே ப்ளஸ் பண்ணி இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு. ஓகே, அந்த இதாக வரப்போகுது cos θ. இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், இதை தான் கேன்சல் பண்ணிடலாமா? இதோட வேல்யூ நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், அப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கேயோட பண்ணலாம். இங்கே நீங்கள் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே சைனு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு இங்கே தனியாக இருக்க மட்டும் எழுதுகிறேன் 2 sin θ, இங்கே -2 cos θ, இந்த மாதிரி வரும். ஓகேவா, இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இதுதான் சைனோட வேல்யூ, இது காசோட வேல்யூ இது. ஓகேவா, இதுதான் இங்கே. இப்போ அந்த வேல்யூ இங்கே சப்மிட் பண்ணாலும் ஓகே, இல்லை இதுக்கான வேல்யூ இங்கே சப்மிட் பண்ணாலே போதுமானது தான் உங்களுக்கு. இப்போ இங்கே இதுலேயே வந்துடலாம், இந்த 2 அடிச்சுக்கலாமா? ஓகேவா, இப்போ நமக்கு இதோட வேல்யூ உங்களுக்கு என்ன, √3
ஓகேவா, அடிச்சாச்சு. இந்த இது உங்களுக்கு இருக்குது, மைனஸ் இருக்குது. ஓகேவா, இது வந்து இந்த காசில் 1. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், இந்த இது மட்டுமே இதை எப்படி வருதுன்றதை சொல்லிக்கலாம். இதை நீங்கள் சிம்பிளாக இன்னொரு ஸ்டெப் கூட tan θன்னு எழுதலாமா, sin பை காசை. ஓகேவா, இப்போ ஃபைனலாக நம்மகிட்ட இருக்கிறது இது தானே, அப்போ -√3 இதுதான். ஓகேவா, ஃபைனல் ஆனது. ஓகே, இப்போ இந்த √3 எதுக்கு, இந்த √3 வருது sin θோட வேல்யூவாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது எதுக்கு வரும், அந்த tan θவோடையது இந்த -√3 எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா -60 டிகிரிக்கு தான் வரும். இதுதான் இதுக்கானது வரும். ஓகேவா, சரி. இப்போ tan θ கண்டுபிடிக்கிறதுல tan இந்ததை 360 டோட்டல் டிகிரியில் மைனஸ் பண்ணிடலாம். 60 பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வரும், டேனோடைய வேல்யூ, அதாவது வெறும் tan θ மட்டும் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300ன்னு வருது. θ வேல்யூ மட்டும் 300 வெறும் θ வேல்யூ. ஓகேவா, இதை மைனஸ் பண்ணிட்டா இந்த 360ல் 60 மைனஸ் பண்ணிட்டா 300 தான். அதுதான் இங்கே இருக்குது நமக்கான ஆன்சரும். ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட வேல்யூ தான் இது எதுக்கான டிகிரி, அது அந்த டிகிரியை நீங்கள் ஓவராலாக 360 இருக்கு இல்லையா நமக்கு டிகிரி ஒரு சர்க்கிளோடையது, அந்த டிகிரியை மைனஸ் பண்ணிட்டோம்னா போதுமானது தான். ஓகே, புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். ஏதாவது டவுட்டுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட்டு அடுத்த ஒன்று, இங்கே பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏஎம்ஆர்னு கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி கியூ கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்குறது என்னென்னா ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஓகே, பியூக்கும் கியூக்கும் உள்ள ஹச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஹச்சிஎஃப் இது ரெண்டுக்குமானது. ஓகேவா, பியூ அண்டு கியூக்குள்ளது. அப்போ நல்லா நோட் படிக்கங்க. இப்போ பியோட வேல்யூ A × M × R, கியூவோட வேல்யூ கொடுத்துருக்கிறது PPM R. இந்த HCF அப்படின்றது ரெண்டுக்கும் காமனாக இருந்தால் மட்டும்தானே, இங்கே எம்மும் காமனாக இருக்குது, இங்கே எம்மும் காமனாக இருக்குது, இங்கே ஆறு இருக்குது, இங்கே ஆறு இருக்குது. அப்போ HCF வந்து நீங்கள் M × R. ஓகேவா, இதை நீங்கள் MR அடிக்கலாமா, இதுதான் இதுக்கான ஆன்சர். எங்கே இருக்குன்னு பாருங்கள், D. ஓகே, இந்த மாதிரி மாற்றியும் கேட்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், அது பாருங்கள், விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு இது ரேஷியோவில் பாய்ஸ், இல்லை ரேஷியோ ஆஃப் நம்பர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க 3:2. இதில் 20% ஆஃப் த பாய்ஸ் 25% ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப் ஹோல்டர். ஓகேவா, மீதம் இல்லை, அதாவது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் நாட் ஸ்காலர்ஷிப் ஹோல்டர், இல்லாதவங்களை பற்றி கேட்டுருக்காங்க. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் எழுதிக்கலாம். இப்போ பாய்ஸ், இங்கே கேர்ள்ஸ். ஓகேவா, இங்கே 3:2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நம்ம இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால இதை நம்மளுடைய வசதிக்காக நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக இப்போ 100ன்னு வச்சுக்கலாமே. இப்போ 100 300 வச்சுக்கலாம். ஓகேவா, 300 பீப்புளாக. இந்த பாய்ஸோடையது 20% தான் வாங்குறாங்க. அப்போ இல்லாதவங்க எத்தனை, 80%. அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஓகேவா, இந்த 80% பார்த்தீங்கன்னா இங்கே இது எப்படி நீங்கள் பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 10% 300ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ன்னு வருது. ஓகே தானே, அதே இது 20னா இதில் டபுள் ஆக போகுது. 30 இன்னொரு 30 பார்த்தீங்கன்னா டபுள் ஆக போகுது. இங்கே ஒரு 10 அப்போ 20% இங்கே வருதா. அப்போது 60 கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5, இதில் 60 வச்சுன்னா 240 தான் 80. ஓகே தானே, அப்போ இங்கே எவ்வளவு 25% கேர்ள்ஸு. அப்போ மீது இருக்கிறது 75% தான் நான் ஹோல்டரு கிடையாது. 1 செகண்டு 75%. இப்போ இதில் 200 டோட்டல் இருக்குது. அதில் 10% எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20 வருது. 20 இன்னொரு 10 போட்டிங்கன்னா அதே 20, இன்னொன்று 5, இதில் 5, இதில் பகுதி 10. சரிதானே, அப்போ இது உங்களுக்கு 25% வந்துருச்சு. இந்த 25% எவ்வளவு, 50. அந்த 50 அங்கே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 150 தான் 75% கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ இது ரெண்டாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்கிறது எவ்வளவு, 390. ஓகேவா, 390. இது மொத்தம் 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஸ்காலர்ஷிப் இல்லாத ஆள் எத்தனைக்கு, இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். டோட்டல் எத்தனை பீப்புள் தெரியணும் இல்லையா. டோட்டல் வந்து 500. இது மொத்தமாக நம்ம 500 வச்சுக்கிறோம்.
டிவைட் பை 500. அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா, பை 100. இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஓகேவா. 5 7 5 35, n 5 40, 78, ஓகேவா, 78. இதுதான் இந்த மெத்தடில் சரியானது, ஓகேவா. சிம்பிளான மெத்தடு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் மைண்ட்லேயே பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணது, இது தேவையில்லை, இங்கனே நீங்கள் முடிச்சிட முடியும், ஓகேவா. இது இந்த நான் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய மெத்தடு. இதே இது நம்ம நார்மல் மெத்தடு எப்படின்னா அதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் 20% சொல்லிட்டாங்க மேலு பாய்ஸு. அப்போ மீதம் இருக்குது 80/100, 80% இருக்குது, ஓகேவா. இவங்க தான். இது வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது, கேன்னு வச்சுக்கலாம், இன்ட்டு 3k. இங்கே 75, ஏன்னா 25 போக மீதம் 75 இன்ட்டு 2k, ஓகேவா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்போ 4/5 இங்கேயும் அடிச்சுக்கலாம், 3 4, ஓகே. அப்போ இதோட நீங்கள் பார்த்தும்போது இங்கே இதை 4 3 12 5k. அது அப்படியே நீங்கள் ப்ளஸ்ஸே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ப்ளஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. 2 நம்ம ஆட் பண்ணால் தான் மொத்தம் தானே கேட்டிருக்காங்க, அதனால் இங்கே வைக்கும்போது இது அடிச்சுக்கலாம். அப்போ 2 வருது. அப்போ 3/2k இதுதான் டோட்டலில் வந்துருக்கு. இப்போ இது ரெண்டும் நீங்கள் ஒரே இதாக கொண்டு வந்துடலாம். இப்போ கீழே வந்து உங்களுக்கு எல்சிஎம்மில் 10 வந்துருச்சு. இது மல்டிபிள் பண்ணுங்கள், 12 24k ப்ளஸ் 35 15k, டோட்டலாக உங்களுக்கு 39k/10 இது டோட்டல், ஓகேவா, வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவை இதுதான் 2 இதுலேயும் ஆணு பெண்ணு. இப்போ டோட்டலாக இருக்குது இது ரெண்டும் 5, இதுவும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5k, ஓகே தானே. இப்போ 39k டிவைட் பை 10 இதில் தான் இது 5k, ஓகே தானே. இதை நம்ம மேலே இது பண்ணுற போது இதை ரெண்டுமே பின்னத்தில் இருக்குது, இது கீழே இருக்கிறது 1 அர்த்தம். இது மேலே வரும்போது உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 39k/10 இன்ட்டு 1/5k எழுதிக்கலாம், ஓகேவா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சிச்சு நமக்கானது. இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. எடுத்து 100 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்கிறதுனால, ஓகேவா. அப்போ இந்த 10ல் இங்கே ஒரு 0 அடித்தாச்சு, 5 2. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள், 78 தான் இருக்குது நமக்கு வருது, ஓகேவா. சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் நார்மல் மெத்தட். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்டு இதில் அவங்க கொடுத்துருக்குது மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. எப்படி 1 + 3 + 5 இது கொடுத்துருக்காங்க, +5 + 7 அதே மாதிரி 1 + 3 + 5 + 7 + 9 இது கொடுத்துருவாங்க. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து 9 + 10 16 + 10 25, ஓகேவா. இப்போ இதில் 1 வெளியே எடுக்கலாமா, இதில் 3 3 9 இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். இதில் ஒரு 4, இதில் ஒரு 4 ப்ளஸ்ன்ற எல்லாமே மல்டிபிள் தான், ப்ளஸ் வராது, ஓகே. ஏன்னா எங்கள் ப்ராக்கெட்டு தான் இருக்குது. இன்ட்டு 5 எல்லாத்துலையும் 1 வெளியே எடுத்தாச்சு, ஓகேவா. இதுக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு 3 × 3 4 × 4 5 × 5 இருக்கு இல்லையா, அதில் 1 எடுத்தாச்சு வெளியே, ஓகேவா. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா 20 23 6 60 இதுதான் நமக்கான ஆன்சர், ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எல்சிஎம் உள்ளதான் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் உள்ளது. அதாவது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே வந்து எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒன்றும் இல்லை, கிரேட்டஸ்ட் காமன் நம்ம டிஜிட் தான், ஹெச்சிஎஃப் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான், நோட் பண்ணிக்கோங்க. இது ஹெச்சிஎஃப் 13 கொடுத்துருவாங்க. இதில் வந்து 1 நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் நமக்கு இதை கண்டுபிடிக்கணும், அதுதான் அனதர் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இதுக்கான ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பரு
is equal to LCM into HCF. இதுதான் ஃபார்முலா. இதில் நீங்கள் வேலையை சப்மிட் பண்ணால் போதுமானது. சரி, ஃபஸ்ட் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க 28. இப்போ செகண்ட் நம்பர் நமக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்குது 78 × 13. ஓகேவா? இப்போ செகண்ட் நம்பர் தான் நமக்கு வேணும், செகண்ட் நம்பர் வேணும். இப்போ 78 × 13/26. இந்த 26 கீழே கொண்டு வந்தாச்சு. அடிங்க 2, அடிங்க 39. இதுதான் நமக்கான ஆன்சர். அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே என்டிபிசியில் லாஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.